بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وضرب لنا مثلا ونسي خلقه தான் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு எங்களுக்கு உதாரணம் சொல்கிறான். قال من يحيي العظام எலும்புகளை எழுப்புவது யார்? وهي رميم அது என்ன செய்து விட்டது, அதாவது உக்கி மண்ணாக போய்விட்டது. அப்படியே என்ன சொல்லுவாங்க, கையால் எடுத்து உடைச்சா உடைகிற அளவுக்கு அது என்ன செய்து விட்டது, இதா போயிட்டு. இப்போ அல்லாஹ் சொல்றான், கொல் நபியை சொல்லுங்கள், யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா யார் முதல் தடவை அதை படைத்தானோ அவன் உருவாக்குவான் என்று சொல்லுங்கள். இது முதலாவது அல்லாஹ் சொல்றது. நீங்க யார் உருவாக்குன்னா கேட்குறீங்க, நீங்க இல்லாதவங்களை எவன் உருவாக்குனானோ அவன் உருவாக்குவான். சரியா? பிறகு என்ன செய்கின்றான், வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம் எல்லா படைப்பையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப படைப்பின் மீது எனக்கு ஞானம் இருக்கிறது என்பதை எல்லாம் காட்டுகின்றான். நாங்கள் சும்மா ஆக்கள் இல்லை, நாங்கள் உங்களை பற்றி உள்ள முழு டீட்டெயில்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் உங்களை உருவாக்குன எங்களுக்கு மீண்டும் உங்களை உருவாக்குவது என்பது என்னல்ல. அப்போ எனவே தன்னுடைய படைப்பாற்றலை சொல்கிறான், ஞானம் எனக்கு அறிவு இருக்கின்றது, இது ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள். பிறகு அல்லதி ஜஅல லகும் மினஷ் ஷஜரில் அஹ்தரி நாரா பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்கின்றான், நெருப்பை தருகிறான். அட பச்சை பசுமையான மரத்திலிருந்து எப்படிடா நெருப்பு வரும்? ஃபஇதா அன்தும் மின்ஹு தூகிதூன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அப்ப பசுமையில இருந்து நெருப்பை உருவாக்குறதா இருந்தால் அது ஒப்போசிட் ஒன்று வருவது. அதுல இருந்து என்ன செய்யுது, உருவாக்கக்கூடியது நேர் ஒப்போசிட்டான ஒரு பொருள் வருகிறது என்றால் அல்ல சொல்ற, இது ஏண்ட சக்தி, இதை செய்கிற எனக்கு உங்களை உருவாக்குறது என்னல்ல பெரிய வேலை அல்ல. அப்ப தன்னுடைய இன்னும் ஒரு சக்தியை சொல்லி காட்டுகின்றான். பிறகு சொல்கின்றான், அவலைஸல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் இந்த வானம் பூமியை எல்லாம் படைத்தவன் பிகாதிர் அவன் சக்தி உள்ளவன் இல்லையா? இந்த பிரமாண்டமான வானத்தை படைச்ச அல்லாவுக்கு, இந்த பிரமாண்டமான பூமியை படைச்ச அல்லாவுக்கு செத்த பிறகு உங்களை உசுராக்குறது பெரிய வேலையா? பெரிய வேலையா இல்லை. அப்ப வானம் பூமியை படைத்ததை என்ன செய்கின்றான், ஆதாரமாக காட்டுகின்றான், காட்டி கேட்கின்றான், இதெல்லாம் படைச்சவனுக்கு இயலாதா? அலா ஐயஹ்லுக மிஸ்லஹும் அவர்களை மீண்டும் படைப்பதற்கு பல் பலா வஹுவல் ஹல்லாக் ஆம் ஏலும். அல்லாஹ் சொல்றான் ஏலும். வஹுவல் ஹல்லாக் ஹாலிக்னு சொல்லுவோம் நாங்கள், ஹாலிக்னா படைப்பவன், ஹல்லாக் என்று சொன்னா அதாவது அதிகம் படைக்கும் ஆற்றல் கொண்டவன். அப்ப எனவே தன்னுடைய சிஃபத்தை சொல்கிறான், என்னால் படைக்க இயலும், வானம் பூமியெல்லாம் படைச்சிருக்கிறேன் என்றது உண்டு. பிறகு சொல்கிறான் வஹுவல் ஹல்லாக் அவன் யாவற்றையும் அதிகம் படைக்கும் ஆற்றல் கொண்டவன், அப்ப அவனுக்கு ஏலும். பிறகு என்ன செய்கின்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஒரு 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 செயலை ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய நாடிவிட்டால், ஒரு பில்டிங்கை கட்டணும்னு வைங்க, நாங்கள் என்ன செய்வோம், பிளானை கீறுவோம், இன்ஜினியர்மாரை கூப்பிடுவோம், என்ன லேபர்ஸ்மாரை கூப்பிடுவோம், எத்தனை ஆயிரம் வேலை பார்க்கணும். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்திருவான், குன் அவ்வளோதான், ஹலாஸ். அது ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாட்ட என்ன சொன்னாங்க, மரியமே உனக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதிசயப்பட்டார்கள். ரெண்டு காரணம் சொன்னாங்க, நான் விபச்சாரி அல்ல, கல்யாணம் முடிக்கவும் இல்லை, குழந்தை இந்த ரெண்டு வழியில தான் வரும், அப்படித்தானே, ஒன்றோ விபச்சாரத்தின் மூலமாக அல்லது திருமணத்தின் மூலமாக, ரெண்டுமே இல்லை, எங்கால குழந்தைன்னு கேட்டாங்க. அப்போ ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள், சொன்னாங்க இதா கதா அம்ரன் மரியம் அல்லாஹ் ஒரு செயலை செய்ய நாடிவிட்டால் குன் என்றுவான் ஃபயகுன் ஹலாஸ். அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் என்ன செய்துட்டான், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நாடிவிட்டான், ஹலாஸ். அப்போ எனவே அல்லாஹு தஆலா அதையும் ஒரு ஆதாரமாக முன்வைக்கின்றான். அவன் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் ஜஸ்ட் என்ன குன் அவ்வளவுதான். பிறகு சொல்கிறான் பாருங்க மீண்டும், ஃபசுப்ஹானல்லதி பியதிஹி மலகூது குல்லி ஷை ஃபசுப்ஹானல்லதி பியதிஹி எவனுடைய கரத்தில் எல்லா பொருட்களுடைய ஆற்றல் அதிகாரம் இருக்கிறதோ, மலகூத்து குல்லி ஷை எல்லாத்துடைய அதிகாரமும் யார்கிட்ட கையில் இருக்குது, அவன்கிட்ட கையில் தான் ஆக்கி. அப்போ அவனுக்கு இயலாதா, அவனுக்கு இயலாத அவங்களை மீண்டும் ஏற்பாடுறதுக்கு. இலைஹி துர்ஜஊன் அவனிடம்தான் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்,
சரி. அப்போ எனவே பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ ஆதாரங்களை, சுமார் 8 ஆதாரங்களை இந்த இடத்துல அல்லாஹ் முன்வைக்கின்றான் சகோதரர்களே. எதற்காக? அவர்கள் மறுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மக்கத்து காஃபிர்களுடைய ஒரு முக்கியமான சேலஞ்சாக இருந்துச்சு என்னன்னு சொன்னால், இந்த மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பாட்டப்படுவது என்பது நடக்கவே மாட்டேன்னு நினச்சிருந்தாங்க. நடக்கவே மாட்டாது, அதுக்கு நோ வே, சான்ஸே இல்லை. இப்போ எங்கடாக்களும் சில டவுட்ஸில் இந்த கபரு வேதனையை பற்றி சொல்லப்பட்டால் கேள்வி கேட்குறாங்க. இங்கே கபரை தோண்டி பார்த்தா அவர் அப்படியே தானே இருக்காரு. கபரை தோண்டி பார்த்தா இப்போ அடக்கிட்டு ஒரு 2-3 டேஸ் போய் தோண்டி பார்த்தா எப்படி பாரு, பெரும்பாலும் அந்த படி என்ன செய்யும், அதே மாதிரி இருக்கும். விளங்கிச்சா? அப்போ எப்படி தண்டனைண்டிங்க, அது இண்டிங்க, இது இண்டிங்க, அங்கே பார்த்தா அப்படியே தானே இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ எனவே கபூரில் உள்ளது இந்த புறக்கண்ணால் நாங்கள் நம்புகிற விஷயம் அல்ல அது. சகோதரர்களே, ஒருத்தனை சொல்லுவாங்க படுத்து கொண்டு இருக்கிறாராம், ஆனால் தூக்கத்தில் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு கனவு காண்றாரு, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி காண்றாரு. விளங்கிச்சா? இன்பத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் பார்க்குற எங்களுக்கு விளங்குதா? விளங்குது இல்லை. சில சமயத்தில் பயந்து நடுங்கி என்ன தூக்கத்தில், ஆனால் எங்களுக்கு பார்க்குற நேரம் என்ன செய்யும், சாதாரணமாக தான். அல்ல உலகத்தில் வெளிப்படையில் ஒரு லேசான ஆதாரம் வச்சுக்க, நீங்கள் கண்ணால் பார்க்குறது தான் ஃபேக்ட்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி இருக்கு விஷயம், அதை தாண்டி என்ன விஷயம் இருக்குது. இப்போ கபூரில் நீங்கள் பார்த்ததோட ஒன்றும் இல்லை. இப்போ அப்படின்னு சொன்ன அடுத்த கேள்வி வரும், இப்போ இதில் கடலில் தாழ்ந்த வேண்ட நிலைமை என்ன? ஒருத்தனை மீன் துண்டு துண்டா திண்டு என்ன செஞ்சுட்டு ஆளை இல்லாமாக்கி போட்டு, இப்போ இவருடைய கபருடைய வேதனை என்ன? எது என்னதா இருந்தாலும் அது மறைவான ஒரு உலகம், இந்த துனியாவை தாண்டி உள்ளது. அதனுடைய செட்டப் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த துனியாவில் காண்றதை வச்சு அதை முடிவு எடுக்காதீங்க. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, கபூரில் வச்ச உடனே என்ன செய்யப்படுமா, ஒரு மூமியினுடைய கபரு விசாலமாக்கப்படுமா. இங்கால பார்த்தா மாஷா அல்லாஹ் பல கிலோமீட்டர்ஸ், இங்கால பார்த்தா பல கிலோமீட்டர்ஸ். என்ன அப்படின்னா அடுத்த கபூர் எல்லாம் ஆக்களிக்காங்களே, அப்படியே இல்லையா? இப்போ நாங்கள் அப்படி யோசிச்சோம்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் பூமிக்கு வெளியே உள்ள ஸ்டைலை பூமிக்கு கீழே யோசிக்காதீங்க. ஏன்னா இதுல ஸ்டைல் வேறு, அதில் ஸ்டைல் வேறு. வெளியே வேற, உழுக்க வேற. அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 2 ரூமுக்கு, அது ஏசி ரூம், இது சும்மா ரூம். உழுக்க போனால் தான் அது விளங்கும். விளங்கிச்சா? அப்போ எனவே நாம் மறுமை பற்றிய விடயங்களை எமது புற இந்த சிந்தனையால், அறிவால் என்ன செய்யக்கூடாது, அளக்கவே கூடாது. அது பிழை, டோட்டலி பிழை. அந்த கன்செப்டே பிழை. அதாவது மறுமை பற்றிய விடயங்களை இந்த உலக விவகாரங்களை வச்சு கணக்கெடுக்கிறது ஈக்குதானே, இது அடிப்படையில் கன்செப்டே பிழை. ஏன்னா அது தனியான ஒரு உலகம். அந்த உலகத்துடைய செட்டப்பே என்ன, வேற செட்டப். ஹைர். அப்போ அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எதை வலியுறுத்த வருகின்றான்? துனியாவில் வாழ்கிற நேரம் கொஞ்சம் அடிக்கடி நினச்சிக்கோங்க, மௌத்தொன்றிக்கு கபூரில் வைப்பாங்க கொண்டு போய் எங்களை, என்ன அதுக்கு பின்னால் முன்கர் நக்கீர் வருவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கம், நரகம், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது எப்போ நடக்கும் என்றது தெரியாது. அடுத்த நிமிஷம் கூட என்ன செய்யலாம், நடக்கலாம். எனவே அடிக்கடி இது என்ன சகோதரர்களே, ஏன் இந்த மறுமை வாழ்க்கையை நாம் மறந்து வாழ்கிறோம் என்றால், காரணம் நாம் அதை பற்றி பேசுறது இல்லை, அதை பற்றி பேசுகிற ஆட்களோடு இருக்கிறதும் இல்லை. அதான் பிரச்சனை. யாராவது கொஞ்சம் கூட அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னால் கண்ணகாடம் இப்படி சைடால் என்ன பார்த்தியா லூஸ் போல் கலண்டுட்டு, ஒரே பார்த்தா ஆகிரத்தை பற்றி பேசுகிறாரு, ஒரே பார்த்தா என்ன ஒரே ஆகிரத்தை பற்றி பேசி ஒரு மனிதன் ஆகிரத்தை அடையிற ஆசையில் இருப்பான்னு சொன்னால் அது வாழ்க்கைக்கு வெற்றியே இல்லாமல் தோல்வி அல்ல. அது வாழ்க்கைக்கு வெற்றியே இல்லாமல் தோல்வி அல்ல. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அதிகமான சிந்தனை எதில் இருக்கும், அதில் தான் இருக்கும், அதில் தான் என்ன செய்யும், இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா நாம் கற்றவற்றின் மூலமாக பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.